வெல்கம் டு ராவன் அகாடமி. எஸ்எஸ்சி ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 2 வீக்ஸ் பேக் நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீக்ஸில் வந்து நம்ம வார்ம் அப் மெட்டீரியல்ஸ் கூட கொடுத்துருக்கதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆப்பில். ஸோ April 7 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுனால இன்னொரு முறை இதை பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க, ஸோ அவங்களுக்காக தான். அதே மாதிரி ஸ்டெனோக்கு மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஸ்டெனோக்கு மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூலை மந்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் வந்து அக்டோபர் நவம்பர் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கில் டெஸ்ட் ப்ராபபிளி வந்து மார்ச் அந்த மாதிரி இருக்கலாம், மார்ச் 2026 இருக்கலாம், சரிங்களா? மார்ச் 2026. ஸோ இந்த கேப்பில் இப்போவே இருந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஷுவராக வந்து கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம். அதாவது ஸ்டெனோகிராஃபர் மட்டும்தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால், சரிங்களா? ரைட். அதே மாதிரி நம்ம முன்னாடியே போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், நம்மளுடைய பேட்சோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 17th மார்ச்சே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பேட்ச் வந்து April 7 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மீன்வைல் நம்ம வந்து கொஞ்சம் வார்ம் அப் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நம்ம ஆப்பில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கொஞ்சம் பேர் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் என்ன இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷு, ரீசனிங், ஜிகே இதுக்கான PDF நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ரொம்ப பேசிக்கில் இந்த ஃபஸ்ட்டு 3 months வந்து ரொம்ப பேசிக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுப்போம். அந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கும், சரிங்களா? எந்த மாதிரி ஒரு ஸ்லோ ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல மாடரேட் லெவலில் போய் அதுக்கப்புறம் எக்ஸாம் கிட்டே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஷெட்யூல் போகும், சரிங்களா? இப்படி தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் போக போகுது. அதே மாதிரி இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, CBT 1க்கான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நீங்கள் வேறு புக்கு வேறு எதுவுமே வாங்க தேவையில்ல. நாங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வீக்லலாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய அந்த போர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ CBT ஒரு 6 months டைமில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட்டு ஒன்ஸ் CBT முடிஞ்ச உடனே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஆடியோ ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோடைய அந்த டிக்டேஷனை வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஒன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட வந்து நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம், சரிங்களா? இதை பண்ண போகிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ நான் உங்களுக்கு அந்த இன்புட் வந்து நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் April 7 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு April 6 நைட்டே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். 1 week மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அந்த 1 week அதை படிச்சுட்டு சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்படி தான் போக போகுது. இதான் நம்ம வார்ம் அப்புக்காக கொடுத்த ஷெட்யூலு, சரிங்களா? எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்து லைட்டாக அவங்கள வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்க்குற மாதிரி வச்சுருந்தோம், ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுதான் நம்ம வார்ம் அப் கொடுத்த மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இந்த வார்ம் அப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ரியல் இது பார்த்தீங்க அப்படின்னா April 7 தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். ஒவ்வொரு வீக் இப்போ சண்டே நைட் இந்த ஷெட்யூல் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஆப்பில் சேட் பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு செப்பரேட் டெலிகிராம் குரூப் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டெனோ பேட்சுக்கு மட்டுமே. ஸோ அதுலேயுமே நீங்கள் இந்த ஷெட்யூலை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பில் ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்னா இப்போ நவுன் கான்செப்ட் அது ரிலேட்டடாக ஒரு பேசிக் மெட்டீரியல், அதுக்கு ஒரு பிளட் ரிலேஷன் கான்செப்ட் அது ரிலேட்டடாக ஒரு பேசிக் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸோடைய சாம்பிள் இப்படி தான் இருக்கும். ஸோ நவுன்னா அதை பற்றின ஒரு பேசிக் டெஃபினிஷனு, அதேமாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக ஒரு பேசிக்கான ஒரு PDF இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கைடன்ஸுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கைடன்ஸ் எல்லாமே. ஸோ அதேமாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு 2 weeks ஒன்ஸு இல்லை ஒரு வீக் ஒன்ஸ் கூட வந்து உங்களுக்கு MS Teams ஆப்பில் லைவில் வந்து அந்தந்த வீக்கில் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுவோம், சரிங்களா? ரைட்டு. ஸோ ஏற்கனவே வந்து இப்போ ஸ்டெனோ 2024 ஸ்கில் டெஸ்ட் போக போகிறவங்களுக்காக நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபைல் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவும் அது போய்கிட்டு இருக்குது. டெய்லியும் டவுட்டு கேட்பாங்க. இப்போவும் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? அதுலேயும் யாராவது ஸ்டெனோ 2024 எழுதி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் கொடுக்குற எக்ஸசைஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் அது போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? ரைட். ரொம்ப நாளாகவே இதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஓகே? ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க புதுசாக ஸ்டெனோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான ஒரு கோர்ஸ் இருக்கும்.
அதோடைய ப்ரைஸ் வந்து 1199. இதுக்கு வந்து பயங்கர ஒர்த்தாக தான் இருக்கும் சரிங்களா. அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மெட்டீரியல்ஸ் அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி 1 இயருக்கு மேலேயே இது வந்து உங்களுக்கு போக போகுது. உங்களுக்கு A to Z வந்து ஃபுல்லுமே கவர் ஆயிரும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் சரிங்களா. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி தேவையான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ராவன் அகாடமி ஆப்போடைய லிங்க்கும் அதுக்கப்புறம் அதோடைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அந்த கோர்ஸ் லிங்க்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் டவுட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற அவங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லை. முழுக்க நான் ஸ்டெனோ தான் பண்ணுறேன், இப்போ கூட கிளாஸில் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.